ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அக்னி தம் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான ஓரியோ சாக்கோபார் செய்ய போறோம். யார் யாருக்கெல்லாம் சாக்கோபார் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கும் சாக்கோபார்னா ரொம்பவே பிடிக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அமேசான், பிளிப்கார்ட், மின்ட்ரா இது போல இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருந்து ஆன்லைன்ல நிறைய பொருள் வாங்குவோம் தானே. ஏன் நம்ம சேனல்லே ஆன்லைன்ல நிறைய பொருள் வாங்கியிருக்கோம். அது போல பொருள் வாங்குறப்போ ஏதோ ஒரு வகையில கேஷ்பேக் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் தானே. ஸோ அந்த மாதிரிலாம் பொருளை கேஷ்கர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க ஆன்லைன்ல வாங்கினாலோ இல்ல பில் பே பண்ணாலோ ரியல் டைம் கேஷ்பேக், அப்படி இல்லைனா அமேசான் கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். இது போல கேஷ்கர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்பப்பெல்லாம் பொருள் நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்களோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். எப்படி யூஸ் பண்றது தானே கேக்குறீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி கேஷ்கர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? அப்படியே ஒரு அக்கௌண்ட்டை கேஷ்கர் அப்ளிகேஷன்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா சைன் அப் போனஸா 25 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க எந்த வெப்சைட்ல பொருள் வாங்க போறீங்களோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அமேசான்ல பொருள் வாங்க போறேன்னா அமேசானை சர்ச் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் கீழே ஆரஞ்சு கலர்ல விசிட் ரீட்டைலர்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அமேசானோட வெப்சைட்டுக்கு போவீங்க. அப்புறம் என்ன, அமேசான்ல உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேஷ்கர் அப்ளிகேஷன்ல மை ஏர்னிங்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்கான கேஷ்பேக் அமௌண்ட் இருக்கும். ஒன்ஸ் கேஷ்பேக் அமௌண்ட் 250 ரூபாய்க்கு மேல வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூரா உங்க பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்தியாவிலே பெஸ்ட் கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குற சைட் எதுனா அது நம்ம கேஷ்கர் தான். சோ ஏதாச்சும் பொருளை நீங்க ஆன்லைன்ல வாங்கறதா இருந்தா கேஷ்கர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த பொருளுக்கான கேஷ்பேக் அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல இப்ப நோட்டிபிகேஷன் யாருக்குமே போறது இல்ல. சோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க நண்பா. நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலையா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னா, நீங்கள் எத்தனை ஓரியோ சாக்கோபார் செய்ய போகிறீங்களோ அத்தனை ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 சாக்கோபார் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக 2 பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கணும். அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்க குழம்பு கரண்டி எடுத்து ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் மேலேயே டக்கு 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 டக்குன்னு தட்டி தூளாக்கிக்கோங்க. தூளாக்குறப்போ அதுக்குள்ளார கொஞ்சம் ஏர் இருக்கும். அந்த ஏரெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்காக ஒரு குண்டூசியை பயன்படுத்தி அதில் சின்ன ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்க கரண்டியை பயன்படுத்தி நல்லா தூளாக்கிக்கோங்க. அப்புறம் பிஸ்கட் கவரை நான் பிக்கிற மாதிரி பிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தூளாக்கிட்டோம். அதுக்கப்புறம் பால் எடுத்து அந்த பிஸ்கட் பாக்கெட்டுக்குள்ளார ஊற்றிக்கோங்க. நீங்கள் பச்சை பாலாவே ஊற்றலாம். பாலை காய்ச்சணும்லாம் அவசியமே இல்லை. பாலை ரொம்ப அதிகமாக ஊற்றாம கரெக்டாக மீடியம் ஸ்டேஜ் அளவுக்கே ஊற்றுங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதை யூஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வேணும்னா இதுக்குள்ளார முந்திரி போட்டுக்கோங்க. எனக்கு முந்திரி போட்டா ரொம்பவே பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். சோ இதுக்குள்ளார நான் முந்திரியை போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை போட்டதுக்கு அப்புறம் திரும்பியும் இன்னொரு வாட்டி கலக்கிக்கோங்க. கலக்கிட்ட பிறகு அப்படியே ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை அதுக்குள்ளார மிடில்ல வச்சுக்கோங்க. இதுல சக்கரை எல்லாம் போட வேண்டியது இல்ல. அப்புறம் இது போல ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்க கிளாஸ் எடுத்து அந்த ஓரியோ பிஸ்கட் பாக்கெட்டை அந்த கிளாஸ்க்குள்ளார வச்சுட்டு அந்த கிளாஸை கொண்டு போயிட்டு ஃப்ரீசர்ல வச்சிருங்க. இதே போல நான் இன்னொன்னு செஞ்சிருக்கேன். ரெண்டுத்தையும் ஃப்ரீசர்ல வச்சிட்டு ஃப்ரீஸ் ஆயிட்ட பிறகு வந்து பாப்போம். 3 hours later. ஓகே, இப்போ ரெண்டுமே சூப்பரா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த ஓரியோ பிஸ்கட் கவரை இப்போ பிச்சிடலாம். அந்த கவரை அந்த ஐஸ்கிரீம்ல இருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் போல கஷ்டமா தான் இருக்கும். எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருங்க. வாவ், செமையா வந்திருக்குல்ல. இப்போ இன்னொரு கவரையும் பிச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 ஐஸும் சூப்பரா வந்திருக்கு. அப்புறம் டைரி மில்க் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சோண்டு பாலை ஊத்திட்டு ஈட்ல அப்படி இல்லைன்னா சுட தண்ணியில காமிச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. நீங்க டைரி மில்க் பதிலா சாக்லேட் சிரப்பு கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லை, ஸோ அதனால நான் டைரி மில்க் எடுத்துக்கினேன். ஓகே, நம்ம சூப்பரா மெல்ட் பண்ணிட்டோம். இதே போல நீங்களும் மெல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க வச்சிருக்க அந்த ஓரியோ ஐஸ் மேல அந்த டைரி மில்கை டிப் பண்ணிக்கோங்க. ஐ மீன் அந்த டைரி மில்கை அந்த ஐஸ்க்கு மேல தடவிக்கோங்க. நான் எதுக்கு இதுல சக்கரை போட வேணாம்னு சொன்னேன்னா, நம்ம இதுல டைரி மில்கை டிப் பண்றதுனால ஐஸோட இனிப்பு கரெக்டா ஆகிடும். சாக்லேட் சிரப் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கேஷ்கர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. கேஷ்கர் அப்ளிகேஷனை யூஸ் பண்றப்போ உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அந்த ஐஸ் ஃபுல்லா டைரி மில்கை தடவிட்ட பிறகு திரும்பியும் கிளாஸ்ல வச்சு அந்த கிளாஸை ஃப்ரீசர்ல வச்சிடுங்க. 2 hours later. 2 hours கழிச்சு வந்து பார்த்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐஸ் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. வாவ், செம்ம. இப்போ நம்ம 2 ஓரியோ சாக்கோபாரும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஓரியோ சாக்கோபார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஓரியோ சாக்கோபாரை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். மேலே அந்த டைரி மில்கோட இனிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கூடவே அந்த ஓரியோவும் வருது.
அந்த ஓரியோட அந்த டைரி மில்க் சேர்த்து சாப்பிட்றப்ப இனிப்பு கரெக்டான லெவலில் இருக்கு. இப்போ நம்ம போட்ட முந்திரியோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். முந்திரிலாம் தெரியுது பாருங்க. முந்திரியோட ஓரியோ பிஸ்கெட்டும் அந்த மேலே இருக்க டைரி மில்க்கும் சாப்பிட்றப்ப நல்லாவே இருக்கு டேஸ்ட்டு. உள்ளார அந்த முந்திரி அப்படி நிறையா இருக்குது பாருங்கள். நான் நிறைய போட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலாக மேலே மட்டும் தானே டைரி மில்கை தடவணும். மேலே இருக்கிற டைரி மில்கை விட்டுட்டு உள்ளார அந்த ஓரியோ பிஸ்கெட் இருக்குல்ல, அந்த ஓரியோ பிஸ்கெட்டோட அந்த முந்திரியை சேர்த்து சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்னு சொல்லலாம். குட்டே பிஸ்கெட்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? குட்டே பிஸ்கெட்டில் அப்பப்போ முந்திரி வருமே, அதெல்லாம் சேர்த்து ஜில்லுன்னு சாப்பிட்றப்ப என்ன ஃபீல் இருக்கும், அதுவே அந்த ஓரியோ பிஸ்கெட் டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ஓரியோ சாக்கோபாரோட டேஸ்ட் வந்துட்டு அந்த டைரி மில்க்கு, அந்த ஓரியோ பிஸ்கெட்டு, முந்திரி எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. டேஸ்ட்டு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அட்லாஸ்ட் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே சொல்லுங்க நண்பா. மறக்காம கேஷ்கோர் அப்ளிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணால் மட்டுமே 25 rupees சைன் அப் போனஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஷாப்பிங் பண்ணுறது மூலிமா மணியை ஏர்ன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ண வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் அமைக்கிட்டு மேலே இருக்க ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.